ஒரு சிற்பிதான் வடித்த அழகான சிலையை உருவாக்க பயன்படுத்திய ஒளியை பார்த்து பெருமை கொண்டார். சிற்பி ஒளியிடம் பேசினார். நீ இல்லாமல் நான் இந்த கலையை செதுக்கி இருக்க முடியாது. நீ மிகவும் வலிமையானவன். அதற்கு ஒளி, ஐயா, நீங்கள் என்னை பாராட்டுகிறீர்கள். ஆனால் எனக்கு முன்னே பாறையை தாக்கிய சுத்தியலுக்குத்தான் உண்மையான வலிமையும் புகழும் சேர வேண்டும். நான் பலமுறை அடித்த போது பாறை உடையவில்லை. ஆனால் சுத்தியலின் கடைசி அடியில்தான் பாறை உடைந்தது. சிற்பி மெதுவாக சிரித்துவிட்டு பதிலளித்தார். நீ கூறுவது ஓரளவு உண்மைதான். ஆனால் பாறையை உடைத்த கடைசி அடியை மட்டும் சுத்தியல் கொடுக்கவில்லை. அந்த முதல் அடியிலிருந்து பாறை உடைந்த இறுதி அடியாக இருந்த ஒவ்வொரு அடியையும் சுத்தியல் தான் கொடுத்தது. ஒளியே, நீ நினைவில் வைத்துக்கொள். பாறையை உடைத்தது அந்த கடைசி அடியின் வீரியம் அல்ல. அதுவரை விடாமுயற்சியுடன் தொடர்ந்து கொடுக்கப்பட்ட அனைத்தடிகளின் திரண்ட சக்தி. நீதி. உண்மையான வெற்றி அல்லது ஒரு பெரிய சாதனை என்பது ஒரே இரவில் அல்லது ஒரே ஒரு கடைசி முயற்சியில் கிடைப்பதில்லை. அது தொடர்ச்சியான சோர்வடையாத விடாமுயற்சியின் திரண்ட பலனாகும். பலமுறை தோல்வி அடைந்ததாக நாம் நினைக்கும் சிறிய முயற்சிகள்தான் இறுதியில் வெற்றிக்கான அடித்தளத்தை அமைத்துக் கொடுக்கின்றன. வெற்றிக்கு ஒரு கடைசி அடியை மட்டும் நம்பாமல் தொடர்ந்து அடித்துக்கொண்டே இருக்க வேண்டும். இந்த கதை உங்களுக்கு பிடித்திருக்கும் என்று நம்புகிறேன். இது போன்ற குட்டி ஸ்டோரிஸ்களை நீங்க பார்க்க விரும்பினால் எங்க சேனலை மறக்காம சப்ஸ்கிரைப் பண்ணுங்க. உங்கள் ஆதரவு எங்களுக்கு மிகவும் முக்கியம். இது போன்ற மேலும் பல கதைகள் உங்களுக்கு காத்திருக்கின்றன.